சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி அடையாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததா என்று கேட்டால் நிச்சயம் அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதைவிட பல மடங்கு திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகள் மூலமாக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டார்கள். நிச்சயம் இந்த முறை மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்க கூடாது. சரி, அது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான ஒரு திட்டத்தையும் போட்டுவிட்டார். ஆனால் இங்குதான் நாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவனத்தை ஏற்படுத்த வேண்டும். திமுகவின் மூத்த நிர்வாகிகளது வாரிசுகளுக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுத்தால் அவர்களது இரத்தம்தான் இவர்களுக்கும், அவர்கள் செய்த ஊழல்தான் இவர்களும். ஆனால் அடிமட்ட தொண்டனாக இருந்து மாவட்ட செயலாளர்கள் பதவி வரை மட்டும்தான் அவர்களுக்கு உயர் பதவியே தவிர எம்எல்ஏவோ அல்லது அமைச்சரோ அல்லது எம்பியோ வர வேண்டும் என்றால் அமைச்சர்களது மகன்கள் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியுமே தவிர கீழே உள்ள திமுகவின் நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது. தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் பொன்முடிக்கும் பதவி பறிக்கப்பட்டு விட்டது, அமைச்சர் பதவி. மேலும் துணை பொதுச்செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவரது மகனுக்கு திமுகவில் மிக முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான பதவியும் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர். இந்த முறை தேர்தல் என்பது எந்த ஒரு கட்சியும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதற்கு முன்பாகவே அதிமுக, திமுக, நாம் தமிழரை கூட ஓரளவிற்கு ஓட்டுக்களில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த முறை திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை திணறக்கூடிய வகையில் அவரது அமைச்சர் பதவியும் முதல்வர் பதவியும் பறிபோகக்கூடிய நிலைமைக்கு உருவாகும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் அந்த அளவிற்கு உத்வேகத்தை தமிழக மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவின் அமைச்சர்கள் செய்த முறைகேடும் மக்களை இழிவாக பேசியதையும் திமுகவிற்கு எதிராகவே தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் விமர்சனம் செய்து வருகிறது. நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்வி என்பது 75% மேல் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை ஓட்டிற்கு 10,000 ரூபாய் கொடுத்தால் வெற்றி என்பது